வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே மக்களுக்குரிய ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறது. ஒவ்வொரு ஆட்சி அமைப்பிலுமே மக்களுக்குரிய நல்ல திட்டங்களை எடுத்து சென்று பாதுகாப்பை முழுமைப்படுத்தியிருக்கிறது. ஒரு நல்ல நிர்வாக திறமையுடன் நம்முடைய தலைவர்கள் பங்களிப்பு கொடுத்து மக்களுக்குரிய நல்ல திட்டங்களாக மட்டுமே கொண்டு போய் சேர்த்திருக்கின்றார்கள். மக்களை பாதுகாத்திருக்கின்றார்கள். நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இறந்ததுக்கு பின்பு ஒரு 4.5 வருட காலம் என்பது ஒரு கடினமான காலகட்டத்தில் கூட ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்தவர் நம்மளுடைய மாண்புமிகு எடப்பாடியோடைய ஆட்சி. ஒவ்வொரு நம்மளுடைய தோல்விகள் வரும் பொழுது அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்ற வாக்கியத்தை நினைவுபடுத்தி அடுத்த கட்டத்துக்குரிய செயல்பாடுகளை கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே நம்முடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்று இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் செய்து கொண்டிருக்கும் சூழ்ச்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அந்த ரெட் ஜெயின் மூவியினுடைய டைரக்ஷனில் இந்த தமிழக வெற்றி கழகம் இயங்கி கொண்டிருக்கிறது. தங்களுடைய கூட்டணி கட்சிகளை மிக வலிமையாக கொண்டு போய் அங்கு சாதுரியமாக சேர்த்து ஆட்சி அமைப்பை அமைத்திருக்கின்றார்கள். எத்தனை தடவை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி அமைப்புக்காக விஜய் அவர்கள் நம்மிடம் வந்து கேட்டிருந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி, அதிலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைந்துவிட்டால் இவர்களுடைய பொழப்பு போய்விடும் என்று நினைத்து இந்த லீமா ரோஸ் போன்ற நபர்களை வைத்து இன்றைக்கும் பிரச்சனைக்குரிய ஒரு நபர்களை வைத்து விலை பேசி கொண்டிருக்கின்றார்கள். இது நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவரால் ஏற்படுத்திய கட்சி. மக்களுக்காகவே முழுமையாக ஒரு நல்ல திட்டங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்று உருவாக்கப்பட்டு இன்றைக்கு அதை முழுமையாக வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் மரியாதைக்குரிய எடப்பாடி ஐயா. ஒவ்வொரு இடத்திலுமே இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய தலைமையை பற்றி குறை சொல்லுவதே ஒரு மிகப்பெரிய அளவில் நினைத்து கொண்டு இவர்களுடைய கடந்த காலம் என்பது 10 வருடங்களாக ஆட்சி பொறுப்பில் இல்லாமல் மீண்டும் இவர்கள் ஆட்சியில் அமர்ந்திருக்கின்றார்கள். எண்ணற்ற குற்றங்களை செய்து மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகமே நம்மை பற்றி குறை சொல்லி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு குற்றங்கள் இல்லாமல் இன்றைக்கு மக்களுடைய நம்பிக்கையை பெற்ற ஒரு மிகப்பெரிய கட்சி நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மக்களுக்குரிய கட்சி, மக்களுடைய நம்பிக்கையே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். ஆனால் ஒரு 5 வருடம் மட்டுமே நம்முடைய ஆட்சி அமைப்பு இல்லை. ஆனால் ஒரு மிகப்பெரிய அளவில்